மார்க்கு 6 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். நாசரேத்தின் மக்கள் இயேசுவின் ஞானம் மற்றும் அற்புதங்கள் இருந்தபோதிலும் ஏன் நிராகரித்தார்கள்? மார்க்கு 6:1-3 வரை. பதில்: அவரது குடும்பம் மற்றும் பின்னணியை அறிந்திருந்ததால் அவர்கள் புண்படுத்தப்பட்டனர். அவர்களின் பரிச்சயம் அவரது தெய்வீக அடையாளத்தை அவர்களை குருடாக்கியது. விளக்கம்: மனித பெருமை மற்றும் முன்கூட்டிய கருத்துக்கள் விசுவாசத்தை தடுக்கக்கூடும் என்பதை இது காட்டுகிறது. சாதாரண பாத்திரங்கள் மூலம் கடவுள் செயல்படுவதை மக்கள் பார்க்க தவறும்போது பரிச்சயம் அவநம்பிக்கையை உருவாக்குகிறது. ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரில் மட்டுமே மரியாதை பெற மாட்டார் என்று இயேசு என்ன சொல்கிறார்? மார்க்கு 6:4. பதில்: தீர்க்கதரிசிகள் பொதுவாக வெளிநாடுகளில் மதிக்கப்படுகிறார்கள், ஆனால் அவர்களின் கடந்த காலத்தை அறிந்தவர்களிடையே அவர்கள் பெரும்பாலும் நிராகரிக்கப்படுகிறார்கள். விளக்கம்: தெய்வீக அதிகாரத்தை சுமக்கும்போது நமக்கு மிக நெருக்கமானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் உள்ள சிரமத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. இது இஸ்ரேல் கிறிஸ்துவை நிராகரித்ததையும் முன்னறிவிக்கிறது. நாசரேத்தில் இயேசு ஏன் சில அற்புதங்களை மட்டுமே செய்ய முடிந்தது? மார்க்கு 6:5-6 வரை. பதில்: அவருக்கு சக்தி இல்லாததால் அல்ல, ஆனால் நம்பிக்கையின்மை மக்கள் பெற விரும்புவதை மட்டுப்படுத்தியதால். விளக்கம்: விசுவாசம் என்பது கடவுளின் சக்தி பாயும் வழி. விசுவாசமின்மை கடவுளின் சக்தியை குறைக்காது, ஆனால் மக்களின் வாழ்க்கையில் அதன் வெளிப்பாட்டை கட்டுப்படுத்துகிறது. இயேசு ஏன் சீடர்களை 2 பேராக அனுப்பினார்? மார்க்கு 6:7. பதில்: பரஸ்பர ஆதரவு, பொறுப்புக்கூறல் மற்றும் யூதச் சட்டம் 2 சாட்சிகள் தேவை என்பதால் சாட்சியமளிக்க. விளக்கம்: இது ஊழியத்தில் தோழமையின் முக்கியத்துவத்தை நிரூபிக்கிறது மற்றும் அவர்களின் பணிக்கு சட்ட மற்றும் ஆன்மீக எடையை சேர்க்கிறது. பயணத்திற்கு ஒரு கோலைத் தவிர வேறு எதையும் எடுத்துச் செல்ல சீடர்கள் ஏன் அறிவுறுத்தப்பட்டனர்? மார்க்கு 6:8-9 வரை. பதில்: விருந்தோம்பல் மூலம் கடவுளின் ஏற்பாட்டில் சார்ந்திருப்பதை கற்பித்தல். விளக்கம்: அவர்கள் கடவுள் மீது சார்ந்திருப்பதும் மற்றவர்களின் கருணையும் விசுவாசத்தையும் மனத்தாழ்மையையும் வளர்த்தது. அவர்கள் பொருள் பாதுகாப்பால் திசை திருப்பப்படாமல் இருப்பதை உறுதி செய்தது. உங்கள் கால்களிலிருந்து தூசியை உதறிவிடுவது எதைக் குறிக்கிறது? மார்க்கு 6:11. பதில்: சுவிசேஷத்தை நிராகரிப்பவர்களுக்கு எதிரான நியாயத்தீர்ப்பின் அடையாளம் அவர்களின் நம்பிக்கையின்மைக்கு அவர்களை பொறுப்பாளிகள் என்று அறிவித்தது. விளக்கம்: புறஜாதியாரின் நாடுகளை விட்டு வெளியேறும்போது இது ஒரு யூத நடைமுறையாக இருந்தது. இங்கே அது கிறிஸ்துவை நிராகரிப்பவர்களிடமிருந்து பிரிவதைக் குறிக்கிறது. யோவான் ஸ்நானகனின் மரணம் ஏன் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது? மார்க்கு 6:14-29 வரை. பதில்: உண்மைத்தன்மையின் விலையைக் காட்டவும், இயேசுவின் சொந்த நிராகரிப்பு மற்றும் மரணத்தை முன்னறிவிக்கவும். விளக்கம்: யோவானின் துணிச்சல் அவரை தியாகத்திற்கு இட்டுச் சென்றது, கிறிஸ்துவைப் பின்பற்றுவது தியாகத்தை உள்ளடக்கியது என்பதை சீடர்களுக்கு கற்பித்தது. ஏரோது ஏன் யோவானுக்கு பயந்து மரியாதை காட்டினார்? மார்க்கு 6:20. பதில்: ஏரோது யோவானை நீதிமானாகவும் பரிசுத்தமாகவும் அங்கீகரித்தார், ஆனால் அவரது பாவ வாழ்க்கை முறை காரணமாக முரண்பட்டார். விளக்கம்: இது நம்பிக்கைக்கும் பாவத்திற்கும் இடையிலான மனித போராட்டத்தை பிரதிபலிக்கிறது. ஏரோதின் பலவீனம் இறுதியில் யோவானின் மரணத்திற்கு வழிவகுத்தது. இயேசு தம் சீடர்களின் பணிக்குப் பிறகு ஏன் அவர்களுடன் ஓய்வெடுக்கத் தேடினார்? மார்க்கு 6:31. பதில்: ஊழியம் சோர்வடையச் செய்கிறது, மேலும் இயேசு கூட ஓய்வின் அவசியத்தை உணர்ந்தார். விளக்கம்: இது ஆன்மீக வாழ்க்கையில் சேவைக்கும் சுயகவனிப்புக்கும் இடையிலான சமநிலையை கற்பிக்கிறது. இயேசு ஏன் கூட்டத்தின் மீது இரக்கம் காட்டினார்? அவர்களை மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று அழைத்தார். மார்க்கு 6:34. பதில்: அவர்களுக்கு உண்மையான ஆன்மீக தலைமைத்துவமும் வழிகாட்டுதலும் இல்லை. விளக்கம்: எரிச்சல் அல்ல, இரக்கம்தான் இயேசுவின் ஊழியத்தை இயக்குகிறது. அவர் ஆன்மீக மற்றும் உடல் தேவைகளை பூர்த்தி செய்கிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளிப்பதன் முக்கியத்துவம் என்ன? மார்க்கு 6:35-44 வரை. பதில்: இது இயேசுவை வழங்குபவராக காட்டுகிறது,
வனாந்தரத்தில் கடவுள் மன்னாவை வழங்கியதை எதிரொலிக்கிறது. விளக்கம்: இந்த அதிசயம் கிறிஸ்துவை ஆன்மீக பசியை பூர்த்தி செய்யும் ஜீவ அப்பமாக குறிக்கிறது. 12 கூடைகள் மீதமுள்ளவை ஏன் சேகரிக்கப்பட்டன? மார்க்கு 6:43. பதில்: இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் சீடர்களுக்கும் கிறிஸ்துவின் ஏற்பாட்டின் போதுமான தன்மையை குறிக்கிறது. விளக்கம்: கடவுளின் அற்புதங்களால் எதுவும் வீணாகாது. அவருடைய ஏற்பாடு எப்போதும் ஏராளமாக இருக்கும். இயேசு ஜெபிக்க பின்னால் இருந்தபோது சீடர்களை ஏன் முன்னால் அனுப்பினார்? மார்க்கு 6:45 முதல் 46 வரை. பதில்: அவர்களுக்காக பரிந்து பேசவும், அற்புதங்களுக்கு முன் ஜெபத்தை சார்ந்திருப்பதை கற்பிக்கவும். விளக்கம்: இயேசுவின் ஜெப வாழ்க்கை கடவுளுடன் தொடர்பு கொள்வதன் அவசியத்தை காட்டுகிறது, கடவுளின் மகனுக்காகவும் கூட. இயேசு தண்ணீரில் நடந்ததன் முக்கியத்துவம் என்ன? மார்க்கு 6:48 முதல் 50 வரை. பதில்: படைப்பின் மீதான அவரது தெய்வீக அதிகாரத்தையும் வாழ்க்கையின் புயல்களில் அவரது பிரசன்னத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. விளக்கம்: தண்ணீரில் நடப்பது எதுவும் அவரது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது அல்ல என்பதைக் காட்டுகிறது. அவருடைய "நான் தான், பயப்படாதே" என்பது கடவுளின் "நான் இருக்கிறேன்" என்பதை எதிரொலிக்கிறது. இயேசு உணவளித்த அற்புதத்திற்குப் பிறகு புயலை அமைதிப்படுத்தியதைக் கண்டு சீடர்கள் ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? மார்க்கு 6:51 முதல் 52 வரை. பதில்: அவர்களின் இதயங்கள் கடினப்பட்டு, உணவளித்த அற்புதத்தின் ஆழமான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளத் தவறிவிட்டனர். விளக்கம்: அற்புதங்கள் இயேசுவின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காகவே, ஆனால் ஆன்மீக குருட்டுத்தன்மை புரிதலை தடுக்கலாம். மக்கள் ஏன் நோயாளிகளை அவருடைய மேலங்கியின் விளிம்பை கூட தொடும்படி கொண்டு வந்தார்கள்? மார்க்கு 6:56. பதில்: ஏனெனில் அவருடன் தொடர்பு கொள்வது கூட குணப்படுத்துதலை தரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. விளக்கம்: இது விசுவாசத்தின் தொற்று தன்மையைக் காட்டுகிறது. கதைகள் பிராந்தியங்கள் முழுவதும் பரவி நம்பிக்கையை ஊக்குவித்தன. மார்க்கு 6 உள்ள முக்கிய கருப்பொருள்கள்: நிராகரிப்பு வர்சஸ் விசுவாசம், ஊழியத்தில் கடவுளைச் சார்ந்திருத்தல், சீஷத்துவத்தின் விலை, யோவானின் தியாகம், இயேசுவின் இரக்கம் மற்றும் ஏற்பாடு, இயற்கை மற்றும் நோய் மீது தெய்வீக அதிகாரம், சீடர்களின் வளரும் ஆனால் அபூரணமான விசுவாசம். மார்க்கு 6 படிப்பு வழிகாட்டி. இந்த அதிகாரத்தில் இயேசு தனது சொந்த ஊரான நாசரேத்தில் நிராகரிக்கப்படுகிறார், 12 சீடர்களை பிரசங்கிக்க மற்றும் குணப்படுத்த அனுப்புகிறார், மேலும் யோவான் ஸ்நானகனின் மரணத்தை கேட்கிறார். அவர் தனது மிகவும் பிரபலமான 2 அற்புதங்களை செய்கிறார்: 5000 பேருக்கு உணவளித்தல் மற்றும் தண்ணீரில் நடப்பது. கெனேசரேத்தில் பல குணப்படுத்துதல்களுடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது, அங்கு மக்கள் அவரது சக்தியை அடையாளம் கண்டு நோயாளிகளை அவரிடம் கொண்டு வருகிறார்கள். நம்பிக்கை, நிராகரிப்பு, தெய்வீக அதிகாரம் மற்றும் இரக்கம் ஆகிய கருப்பொருள்கள் வலுவாக வலியுறுத்தப்படுகின்றன.